யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார். அது இஸ்ரவேல் மேல் இறங்கினது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு 3 நாளையா சொல்ல வேண்டும். அவர் சொல்லுவார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களும் உங்களோடு இருப்பேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாய் இருந்தது. அந்த ஒரு வார்த்தை தான் என்னவா? இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி வரலையே சொல்லுங்களேன், பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, அந்த ஒரு வார்த்தை இன்று இரவு என்னை ஆசீர்வதிக்கும், என்னை நடத்தும், என்னை பாதுகாக்கும். அந்த வார்த்தை மாம்சமாக கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சர்வ வல்லவரே, எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தெய்வம் ஆண்டவரே. இந்த பாரிவாக்கம் பக்கத்தில் ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் ஆண்டவரே இவரை பார்க்கும்படியாக, விசாரிக்கும்படியாக, மீட்கும்படியாக ஆண்டவரே உடைய கிருபினால இறங்கி வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. இன்றைக்கு உடைய தீர்க்கதரிசி ஆண்டவரே அப்பா இந்த ஜனங்களுக்காக ஆண்டவரே நீர் என்னென்ன அற்புதங்களை செய்ய போறீர் ஆண்டவரே, எல்லா அற்புதத்தையும் ஆண்டவரே அப்பா இந்த ஆசீர்வாதமாய் ஆண்டவரே நீ செய்கிற வார்த்தைகள், சொல்லுகிற வார்த்தைகள் ஆண்டவரே, பெயரிட்டு கூப்பிடுகிற ஆண்டவரே காரியங்கள் ஆண்டவரே, வியாதிகளை குணமாக்குற வல்லமை ராஜா ஆண்டவரே. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு சொன்னது போல ராஜா ஆண்டவரே, ஆவியானவர் இறங்கி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை விடுவிக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேற்றுகிற ஆவியானவர் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே ஜனங்களுக்காக நீர் இறங்கி தேற்ற போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சத்திய ஆவியானவர் ஆண்டவரே சத்தியத்தை ஆண்டவரே அப்பா வெளிப்படுத்தி ஆண்டவரே சத்தியத்தின் மூலமாக ஆண்டவரே ஜனங்களை ஆண்டவரே பாவ அழுக்கில் இருந்து ஆண்டவரே அக்கிரமத்தில் இருந்து ஆண்டவரே நீ தூக்கி எடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. ஆவியானவர் ஆண்டவரே இன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசியை மறைத்து ஆண்டவரே ஆவியானவர் நீ பேச போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஜனங்கள் யாவரும் ஆண்டவரே வந்தோனமாய் போகாதபடி ஆண்டவர் இன்றைக்கு நான் பெரிய ஒரு மீட்போடு போகிறேன், சமாதானத்தோடு போகிறேன், ஆசீர்வாதத்தோடு போகிறேன். கர்த்தர் நேத்து எங்களுக்கு நன்மையை செய்தார், இன்றைக்கு அதை காட்டிலும் பெரிய கர்த்தர் செய்ய போகிறார் என்று ஆண்டவரே நிச்சயித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு ஆண்டவரே நீர் பேச போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே என் தேவனாய் கர்த்தர் நீர் பேசுகிற தெய்வமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா பிதாவே நீர் அவர் மறைத்து பேசுவீராகப்பா, அவர் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். நம் தாசனை கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். இந்த பண்டிகையின் கடைசி நாளில் உங்களோடு கூட பேசும்படியாக நான் தேவனிடத்தில் ஜெபித்த பொழுது தேவன் எனக்கு ஒரு வாக்கை கொடுத்தார். யோபுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், யோபு 4ஆம் அதிகாரம் 12வது வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். இப்பொழுதும் ஒரு வார்த்தை என் இடத்தில் ரகசியமாய் அறிவிக்கப்பட்டது. அதனுடைய மெல்லிய ஓசை என் செவியில் விழுந்தது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி, நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. உங்க 2 கையும் எடுத்து 2 காதுல வைத்து ஆண்டவரே உம்முடைய மெல்லிய சத்தத்தை நான் கேட்க வேண்டும். அல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்த போது ஒரு ஆச்சரியத்தோடு அதை பார்த்தேன். ஐயா சகோதரனே, தெய்வத்தின் நாமத்தில் வந்திருக்கிற பரிசுத்தவான்களே, ஊழியக்காரர்களே, விசுவாச குடும்பங்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டோட நாமத்தில் சொல்லுகிறேன், யோபு என்னும் ஒரு பெரிய புருஷன் தேவனுக்கு முன்பாக உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகினவனுமாய் இருந்த ஒரு தேவனிடத்திலிருந்து ஒரு பெரிய மடலை பெற்ற மனிதன், வார்த்தை பெற்ற மனிதன், ஆண்டவருக்கு முன்பாக நீதிமான் என்ற ஒரு சரித்திரத்தை படைத்த ஒரு மனிதன். ஆனால் ஒரு பக்கம் அவருடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள்? நீ ஆயாசப்படுகிறீரோ? காரணம் இல்லாமல் தேவன் ஒருவனை தண்டித்ததுண்டோ? நீ உம்முடைய வார்த்தையினாலே பலவீனப்பட்டவர்களை, தள்ளாடுகிற முழங்காலை, தளர்ந்து போனவர்களை நீ உம்முடைய வார்த்தை கொண்டு தேற்றினீர் அல்லவா என்று சொல்லி அதை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். மெல்லிய சத்தம் அங்கே கேட்கப்படுகிறது, மெல்லிய சத்தம் வருகிறது. என்ன வருகிறது? ஒரு வார்த்தை. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, பலத்த கைகளை தட்டி. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன? பெரிய நீண்ட ஒரு பிரசங்கம் அல்ல, நீண்ட ஒரு காரியம் அல்ல. இந்த பண்டிகையின் 2ஆம் நாளிலே ஆண்டவரோடு கூட பேச போகிற ஒரே ஒரு வார்த்தை, தலைப்பு ஒரு வார்த்தை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. தலைப்பும் தலைப்பும் தலைப்பும். ஆண்டவர் சொன்னார், ஒரு வார்த்தை என்னிடத்தில் ரகசியமாய். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
இந்த வார்த்தை தான் எனக்கு சொன்னார். நீ பார்த்த இந்த தரிசனத்தின்படி உனக்கு நான் ரகசியமாய் அறிவிக்கிறேன். இதை போய் உம்முடைய ஜனங்களுக்கு வெளியரங்கமாய் பேசு. என் வார்த்தையை கேட்கிறவன் எவனோ அந்த ஒரு வார்த்தை அவர்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஒரு வார்த்தை என் காதுகளில் ரகசியமாக தொனிக்கப்பட்டது, அறிவிக்கப்பட்டது. அது என் காதில் வந்து விழும்போது மெல்லிய சத்தமாய் விழுந்தது. அக்கினி, தேவன் இல்லை. பெருங்காற்று, தேவன் இல்லை. கடைசியில் அமர்ந்த மெல்லிய சத்தம், எலியாவே உனக்கு இங்கே என்ன? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அமர்ந்த மெல்லிய சத்தம். இந்த மைதானத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, ஆண்டவர் எனக்கு மெல்லிய சத்தத்தோடு பேசினார். ஆனால் இந்த சத்தத்தை பாரிவாக்கமே கேட்பதாக. நான் சொல்லுகிற இந்த வார்த்தை இயேசு என்ற பெயர் உள்ள வார்த்தை. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வல்லத்த கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாக உலாவிக் கொண்டிருந்த பொழுது, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கப்பர் நகமுக்கு வருகிறார். இதை போன்ற ஒரு பாரிவாக்கம் கிராமத்தை போன்ற ஒரு இடத்திற்கு இயேசு வருகிறார். அந்த சமயத்தில் 100க்கு அதிபதி, வசதி வாய்ப்பு படைத்தவன், பலம் வாய்ந்த ஒரு மனுஷன் இயேசுவண்டை வருகிறான். அவன் யாரு? 100க்கு அதிபதி. 1, 2, 3, 4 அல்ல, 100க்கு அதிபதி. ஈசாக்குடைய ஆசீர்வாதம் எத்தனை மடங்கு? சத்தமா சொல்லுங்களே. 100 மடங்கு. ஆனா இவன் 100 மடங்குக்கு அதிபதியா. 100க்கு அதிபதி இயேசுவண்டை வருகிறான். அவர் கப்பர்நகூமில் பிரவேசித்த பொழுது 100க்கு அதிபதி ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிறான், ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன், என் வீட்டில் இருக்கிற பிள்ளை கொடிய வேதனைப்படுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கொடிய வேதனைப்படுகிறான் என்றான். அதற்கு ஆண்டவர் சொன்னார், சரி, நான் வந்து அவனை சுகமாக்குறேன் என்று அவனுடைய வார்த்தையை கட் பண்ணிவிட்டு காரியத்தை நடத்த வேண்டும் என்று தீர்மானித்தார். அந்த நேரத்தில் அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரன் அல்ல. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் கேட்ட வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அவன் திரும்ப சொல்லுகிறான். மத்தேயின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது 8ஆம் வசனத்திலே அவன் கேட்கிறான், நீ 100க்கு அதிபதி, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என்று கேட்டான். ஏசப்பா, the single word. ஓ என் அன்பு தெய்வ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தை தான் உனக்கு, உன் எதிர்காலத்துக்கும், உன்னுடைய ஆயுசு நாட்களுக்கும் அற்புதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் திரும்ப சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் 100க்கு அதிபதி. ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான், மற்றொருவனை இதை செய் என்று செய்கிறான். எல்லாம் செய்ய முடியும், எனக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஆனா இந்த நோயையும் பேயையும் ஓட்ட மாத்திரம் என்கிட்ட வல்லமை இல்லை. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்தங்களையும் அந்தகாரங்களையும் மந்திரங்களையும் நிர்மூலமாக்குகிற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஒருவருக்கு சொந்தக்காரர், ஒரு வார்த்தைக்கு சொந்தக்காரர். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவன் சொன்னான், ஒரு வார்த்தை சொல்லும். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 7:7 சொல்லுகிறது, தேவனே ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று லூக்கா எழுதினான். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. அந்த 66 புஸ்தகத்திலும் இருக்கிற 8,36,680 வார்த்தைகள் இருக்கிறது. சாதா இல்லை, ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறது, இல்லை என்றே இல்லை. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஆனால் அந்த வேதத்தை சற்று கவனிக்க வேண்டும். வேதம் அழகாக தெளிவாக நமக்கு சொல்லுகிற வார்த்தைகள். என் காதுகளில் ரகசியமாய் விழுந்தது ஒரு வார்த்தை.
அப்படின் அர்த்தம் என்ன? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் சாதாரண தேவன் அல்ல, சர்வ வல்லமை உள்ள தேவன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரே வார்த்தை தான், வானம் உண்டாக கடவுது என்றார். வானம் உண்டாயிற்று. பூமி உண்டாக கடவுது என்றார். பூமி உண்டாயிற்று. மனுஷன் சொல்றான், மனுஷன் குரங்கிலிருந்து பிறந்தான் என்று சொல்லி. இல்ல, குரங்கிலிருந்து பிறந்தானா மரத்து மேலதான் வாழணும். அவனுக்கு வாள் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? மனுஷனாக தேவன் தமது சாயலா சிருஷ்டித்தனால தான் ஆண்டவர் நமக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுத்தார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பிசாசு என்ன செய்கிறான்? மனிதர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு இந்த 2ஆம் நாளிலே உன்னோடு கூட பேசுகிற இந்த ஒரு வார்த்தை, இயேசு என்கிற வார்த்தை. இயேசு என்கிற வார்த்தை என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலக ரட்சகருடைய வார்த்தை. சமுத்திரத்தை உண்டாக கடவுது என்றார், உண்டாயிற்று. சாயங்காலம், விடியற்காலம், 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், இப்படி ஆன தேவன் சொன்னார். அருமையானவர்களே, அண்டுவாய் ஜெகஜோதி ஒருவனை அகிலத்தை படைத்தவன் என்று சொல்லி மற்றொரு உலக வேதம் சொல்லுகிறது. அதுவும் கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லுகிறது. இன்றைக்கு சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். என் காதுகளில் விழுந்த ரகசிய வார்த்தை. ஆண்டவர் சொன்னார், என் ஒரு வார்த்தையை ஜனங்களுக்கு சொல், நான் வல்லமை உள்ளவர் என்று நிரூபித்து காட்டுவேன். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வல்லத்த கைகளை தட்டி ஆவியானவருக்கு. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர் கூப்பிட்டார், ஏசாயா இங்கே வா. ஏசாயா பார்த்து ஆண்டவர் சொல்வதெல்லாம் ஏசாயா செய்தான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? ஏசாயா தேவனுக்கு முன்பு போய் நின்றான். அவன் சொன்னான், ஆண்டவர் எனக்கு யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசி கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்களே. ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல் இறங்கினது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்ல வேண்டும். என்ன விசுவாச கைத்தட்டு. கைகளை கொண்டு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்புகிறார், அந்த வார்த்தையை கொடுக்கிறார், அந்த வார்த்தையை சொல்லும்படி செய்கிறார். அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. கொடுத்தது யாக்கோபுக்கு, இறங்கினது இஸ்ரவேலுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ யாக்கோபாக இருந்து விட்டால் உனக்கு வார்த்தை கொடுக்கப்படும். இஸ்ரவேலா இருந்து விட்டால் அது உன்னில் இறங்கிவிடும். ஒரு அல்லேலூயா சொல்லணும். என் அருமையான மகனை, மகளை, வேதம் சொல்லுகிறது. ஏசாயா பார்த்து சொன்னார், ஏசாயா நான் சொல்வதை சொல்லு. அவன் போய் நிற்கிற, ஆண்டவர் நான் என்ன சொல்லணும்? நான் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்புகிறேன், அது இஸ்ரவேல் மேல் இறங்கும் என்று சொல் என்று சொன்னார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் நம்முடைய ஆண்டவர். சற்று யோசித்து பாருங்கள். நீங்க நான் நினைக்கிறது போல தேவனுடைய வார்த்தை சாதாரணதல்ல. உலகத்திலே சுகத்தை கொடுக்கிற வார்த்தை, பிசாசுகளை துரத்துற வார்த்தை, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற வார்த்தை, ஆசீர்வாதங்களை கொடுக்கிற வார்த்தை, மேன்மைகளை கொடுக்கிற வார்த்தை, எல்லாம் ஒரு வார்த்தை, அவருடைய வார்த்தை. கைகளை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வல்லத்த கைகளை தட்டி இஸ்ரவேலி தேவனுக்கு சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, ஒரு வார்த்தையை நான் கேட்க வந்திருக்கிறேன், இந்த வார்த்தை என் மேல் இறங்குவதாக. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு என் காதில் விழுந்த அந்த ரகசிய வார்த்தை. அப்ப நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் சொன்னார், யோபுவை சுற்றி நெருக்கியா அவனை அவமானத்தோடு அவனை நகைத்து பேசினவர்களைப் போல உம்முடைய ஜனத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிலிருந்து நான் விடுவிக்கும்படி இந்த வார்த்தை அவர்களுக்கு சொல். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வல்லத்த கைகளை தட்டி. தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறதாம்? அதற்குத்தான் ஜீவன் இருக்கிறது. மற்ற வார்த்தைக்கு ஜீவன் இல்லை. மற்ற வார்த்தை வெறுமனையான வார்த்தை. தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும் ஜீவன் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுள்ளதா இருக்கிறது. இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, என் ஆண்டவருடைய ஒரு வார்த்தை ஜீவன் உள்ளது. தலைமையில கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவருடைய அபிஷேக வார்த்தை ஜீவன் உள்ளது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை ஆனது ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்கிறது என்று சொல்லி. என் அருமையான மகனை, மகளே, இந்த வார்த்தை சற்று கவனித்து பாருங்கள்.
அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்கள் ஒருவன் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் மூலமாய் சொல்லுகிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் தான் இருந்தது. கையை தட்டி ஒரு அலையா சொல்லணும், வல்லத்த கைகளை தட்டி. வேறு மனுஷங்கிட்ட இல்ல. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாய் இருந்தது. அந்த ஒரு வார்த்தை தான் என்னவா? இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி ஒரு அலையா சொல்லுங்களேன். அப்ப பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, என் அப்பன் தாண்டா வார்த்தை, என் அப்பன் இயேசு தான் வார்த்தை, அவருக்கு தான் சரித்திரம், அவருக்கு தான் ஹிஸ்டரி. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? கையை தட்டி சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. வார்த்தை யாரு? ஒரு வார்த்தை யாரு? ஒரு வார்த்தை யாரு? இயேசுதான் வார்த்தை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லலை, யோவான் 1:1 சொல்லுகிறது. ஆனால் அந்த வார்த்தை மாம்சமாய் மாறி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். கைகளை தட்டி ஒரு அலையா சொல்லுங்க பார்க்கலாம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோடு கூட ஐயா, அம்மா, சகோதரனே, கர்த்தர் பேசுகிறார். என்னோடு கூட பேசுகிற அந்த ரகசியத்தின் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற வார்த்தை, உன்னை உயர்த்துகிற வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு பக்கம் அவனுடைய சிநேகிதர்கள், நண்பர்கள், உங்கள் உறவுகள் உங்களை பரியாசம் செய்கிறதா? இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிற இந்த ஒரு வார்த்தை உனக்கு அற்புதங்களை கொண்டு வரும். நல்ல காதுல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, இனி உன் சத்தத்தை கேட்கிற ஆண்டவரே. அந்த ஒரு வார்த்தையின் ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுமே. வல்லத்த கைகளை தட்டி தேவனுக்கு சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அந்த ஒரு வார்த்தை இன்று இரவு என்னை ஆசீர்வதிக்கும், என்னை நடத்தும், என்னை பாதுகாக்கும். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அது தேவனாய் இருந்தது, அப்புறம் மாம்சமாய் மாறிற்று. அது எப்படி? கிருபையினாலும் சத்தியத்தினாலும். இந்த கிருபையும் சத்தியம் தான் ஒரு அற்புதம். ஒன்னு நீ கிருபையாயிரு, அவர் சத்தியமா இருக்கணும், இல்ல நீ சத்தியமாயிரு, அவர் கிருபையா இருக்கணும். சங்கீதம் 85:10 சொல்லுகிறது, கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று சந்தித்ததாம். கையை உயர்த்தி சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி. என்ன விசுவாச கைத்தட்டு? சத்தியம் பூமியிலிருந்து முளைச்சு தாழ பார்த்துட்டான். நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று முத்தம் செய்ததான். ஒன்னு நீ நீதியாயிரு, அவர் சமாதானமா இருக்கட்டும். வந்து உன்னை அப்படி அனைத்து முத்தம் கொடுப்பார். என் மகளை கலங்காதே, என் வார்த்தை உனக்கு போதும், நீ தைரியமா போ, நீ தைரியமா போ. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சங்கீதம் 85:11 அதை பின்வருமாறு விளக்குகிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தை சற்று கவனித்து பாருங்கள். என் செவிகளிலே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, ஒற்ற வார்த்தை தான் விழுந்தது. அது மெல்லிய சத்தத்தில் விழுந்தது. இன்றைக்கு ஆண்டவர் என்னை உங்களோடு கூட பேசும்படி சொன்ன ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறது. விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? ஆமையா, நான் விசுவாசிக்கிறேன் சொல்றவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று ராத்திரி வேளையிலே என் அம்மா, சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற அந்த ஒரு வார்த்தை தான் இந்த உலகத்தையே நியாயம் தீர்க்கிறது. அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை தான் பாவ மன்னிப்பை கொடுக்கிறது. அந்த ஒரு வார்த்தை தான் வியாதிகளை சுகமாக்குறது. அந்த ஒரு வார்த்தை தான் செய்கிற மந்திரத்தை எடுத்து போடுகிறது. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி அல்லேலூயா சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது, பூமியிலே சாட்சிடுகள் 3, ஆனால் பரலோகத்தில் சாட்சிடுகள் 3. பிதா, வார்த்தை. கைகளை தட்டி அப்பாவுக்கு. பிதா எப்படிங்க? பிதா தான் வார்த்தை, வேற யாரும் வார்த்தை இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிதா தான் வார்த்தை, பிதா தான் வார்த்தை. பிதா வார்த்தை என்று சொன்னார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பைபிள்ல 272 பெயர் இருக்குது. 272 நேம்ஸ் என் அப்பன் இயேசுவுக்கு. நீ எந்த நாமத்தை சொன்னாலும் சரி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்,
இயேசு நாமத்திலே பிசாசே வெளியே வா. வரும். ஏன் வரும் யாருக்கா தெரியுமா உங்களுக்கு? இயேசு நாமத்திலே நட. தேவனுடைய நல்ல கவனிங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம், நீ எந்த நாமத்தை, யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா என்று எந்த நாமத்தை சொன்னாலும், எந்த நாமத்தை சொன்னாலும், அந்த நாமம் தேவனுடைய வார்த்தையே. என்ன விசுவாசி கை தட்டுறீங்க? நம்ம சொல்றோம் இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே என்றோம். அவர் சொல்லுவார், என்னப்பா என் வார்த்தையை சொல்லி கூப்பிடுறியா? அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவின் நாமத்தில் எத்தனை நாமங்களை சொன்னாலும் அது யாருடைய வார்த்தையாம்? தேவனுடைய வார்த்தையாம். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை வாசிப்போமா? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே பரலோகத்தில் சாட்சிடும் 3 பிதா வார்த்தை என்று எழுதினான். 1 யோவான் 5:7. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த தேவனுடைய நாமத்தை சொல்லுகிற நீங்கள், அந்த நாமத்தை சொல்லும் போது தேவனுடைய வார்த்தை தான் அவருடைய நாமம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை இல்லாமல் உலகில் ஒன்றுமே கிடையாது. இயேசுவின் வார்த்தை தான் அவருடைய நாமம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய நாமம் தான் அவருடைய வார்த்தை. வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனங்களை வாசிக்க நான் முடிக்க போகிறேன் சீக்கிரமாக. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தில் தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. கைகளை சத்தமா தட்டி ஆண்டவரை வாழ்த்துங்களே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவருடைய நாமம், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. இப்ப பக்கத்துல கேட்டு சொல்லு, தேவனுடைய வார்த்தை என்னை விடுவிக்க போதியா? என்னை விடுவிக்க போதியா? என்னை ஆசீர்வதிக்க போகுதியா? என்னை நடத்த போகுதியா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவருடைய நாமம் என்னதுங்க? தேவனுடைய வார்த்தை. அதனால தான் ஆண்டவர் யோபோடு சொன்னார், அதனால தான் கர்த்தர் சொன்னார், என் காதுகளில் ஒரே ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? ஒரே ஒரு வார்த்தை என் காதில் ரகசியமாக தொனித்தது. என் அருமையான மகனை, மகளே, நீ பலரோடு பேசும்போது பல வார்த்தைகளை நீ கேட்டு கேட்டு தோல்வி அடைந்து விடுவாய். ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே உம்மை நம்பி நிக்கிற ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிற ஆண்டவரே, உம்மை கூப்பிடுற ஆண்டவரே, உம்மை சோதரிக்கிற ஆண்டவரே, எனக்கு இறங்குனாதா அப்படி சொல்லும் பொழுது மின்னல் போல் வருவார். மகளே, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்கிற நாள் இதுவே. இந்த வருஷத்தின் 1ஆம் வாரத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நீ காலை வச்சிட்ட, இனிமே ஆண்டவருடைய வார்த்தை, ஒரு வார்த்தை உனக்கு வந்துகிட்டே இருக்கும். கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி, என்ன விசுவாச கைகளை தட்டி ஆண்டவரை நோக்கி கைகளை தட்டி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் நம்பி வந்திருக்கிறேன். நான் இயேசுவின் ஒரு வார்த்தை நம்பி வந்திருக்கிறேன். என்னை அவர் சுகமாக்குவார், என்னை அவர் விடுவிப்பார் என்று நீ விசுவாசிப்பாயானால், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது திரும்பவும் அவர் ஒரு பட்டணத்தில் பிரவேசித்தார். அப்பொழுது ராஜாவின் மனுஷன் ஒருவன் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே என் பிள்ளை மரிப்பதற்கு முன்பு வர வேண்டும் என்று சொன்னான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. வர வேண்டும் என்று அவன் கண்ணீரோடு சொல்லுகிறான். அவன் ராஜாவின் மனுஷன், நூற்றுக்கதி போல அவனும் ஒரு பெரிய மனிதன். இயேசு அவனை திரும்பி பார்த்து சொன்னார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என்ன விசுவாச கைத்தட்டு. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் 4:49, 50, 51 அதை பின்வருமாறு விளக்குகிறது. நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னார். அவனோ இயேசு தம்மிடத்தில் சொன்ன வார்த்தையை நம்பி போனான். கைகளை தட்டி அப்பாவுக்கு. யார் வார்த்தையை நம்பி போனானா? ஆண்டவர் தன்னுடைய வாயினால் சொன்ன வார்த்தையை நம்பி போனான். நம்பிட்டான். அவருடைய வார்த்தையை மட்டும்தான் நம்பினா. போயிட்டே இருக்கிறான். அவன் வேலைக்காரன் ஓடி வருகிறான். ஐயா, உன் மகன் பிழைச்சிட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. உன் மகன் பிழைச்சிட்டாங்க. எப்ப பிழைச்சான்னு கேட்டாரு.
யாரு? ராஜாவின் மனுஷன். நேற்று 7ஆம் மணி நேரத்தில் அவன் பிழைத்தான். 7ஆம் மணி நேரத்தில் இயேசு தன்னோடு சொன்ன வார்த்தை நேரம் அது. அந்த ஒரு வார்த்தை நேரம் அது. அந்த ஒரு வார்த்தை நேரம் அது. ஐயா சகோதரே, இன்றைக்கு ராத்திரி வேளையிலே உன்னோடு பேசுகிற இந்த நேரம் இயேசு பேசுகிற நேரம். மனம் கலங்கி நிற்கிறாயோ? ஐயா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் வாழ்க்கையில. எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க. நான் எங்க போகணும்னு தெரியல. இங்க ஒரு கூட்டம் நடக்குதுன்னு வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு பதிலும் வரல. உனக்கு ஒரு பதில் வேண்டாம், ஒரு வார்த்தை வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு வார்த்தை. என் அருமையான மகனே, மகளே, நீ முழங்கால் படிட்டு ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே, கர்த்தாவே, தோத்துருப்பா, என் பிள்ளைய பாருப்பா, நம்ம அடிபிச்சு கேட்கிறப்பா என்று நீ கேட்கும் பொழுது, அம்மா, ஐயா, அண்ணா, தம்பி, சகோதரா, உன்னோடு அவர் பேசுகிறது 1000 வார்த்தை அல்ல, ஒரே ஒரு வார்த்தை. ஒரே ஒரு வார்த்தை. ஒரே ஒரு வார்த்தை. ஒரே ஒரு வார்த்தை. அவர் சொல்லுவார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களும் உங்களோடு இருப்பேன். 1000 வார்த்தை சொல்ல மாட்டாருங்க. ஒரு லைன், ஒரு வார்த்தை தான். யோபு சொன்ன, எனக்கு ஒரு வார்த்தை தந்தார். அது எப்படி தந்தாரு? ரகசியமா கொடுத்தார். சொந்தக்காரன் கூட கொஞ்சம் நீ ஏழ்மையாயிட்டு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உன்னை மதிக்க கூட மாட்டாங்க, திரும்ப கூட பார்க்க மாட்டாங்க. ஏன் அந்த பத்திரிக்கையில பேர் கூட போட மாட்டாங்க, ஏன்னா அவனுடைய தகுதி குறைந்து விட்டது என்று சொல்லி. ஆனால் அப்படிப்பட்ட பேரை அவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார். ஒரு வரியில எழுதுவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இவள் என்னுடைய மகள், இவன் என்னுடைய மகன், இவன் என்னுடைய குமாரன், இது என்னுடைய குமாரத்தி என்று அவர் எழுதுவார். விசுவாசித்தால் முன்னிலையா சொல்லணும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களோடு கூட அவர் பேசும்படி சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என் காதுகளில் விழுந்த ரகசிய வார்த்தை. நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், என் ஒரு வார்த்தையை குறித்து பேசு. ஒரு குடும்பத்திலே 12 ஆம்பளை பிள்ளைகள் பிறந்தார்கள். எத்தனை பேருங்க? சத்தமா சொல்லுங்களே, சத்தமா சொல்லுங்களே. 12 ஆம்பளை பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த சமயத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய யோசேப்பிடத்தில் ஓடுறான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என் ஆண்டவனே, நீ பார்வனுக்கு ஒப்பா இருக்கிற, நான் அதிகமா பேசல, நீ பெரிய அதிகாரி, ஆனா ஒரே ஒரு வார்த்தை உன் காதுல பேசிட்டுமா? நான் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களையா. அல்லேலூயா. என் மகளே, மகனே, நீ வாழும் பொழுது உன்னை வாழ்த்துகிற கூட்டத்தை விட நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உன்னை தூஷிக்கிற கூட்டம் ஏராளம். ஒருவேளை ஊழியம் செஞ்சுக்கிட்டு நீ உடைந்திருக்கிறாயா சகோதரா? ஏதோ போற ஆண்டவரே, உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை ஒன்றுதான். நீ தடுமாறும் பொழுது, தட்டி தடுமாறி கடந்து போகும் பொழுது ஒரு கை உன்னை தாங்கும். நான் தேவன், நான் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் பரமபிதா. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வார்த்தை நம்புறேன். அந்த ஒரு வார்த்தை 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடியாய் மாறும். ஒரு வார்த்தை தான், ஆண்டவருடைய ஒரு வார்த்தை தான். என் சகோதரனே, சகோதரியே, இந்த ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிக்க போறேன். அப்பொழுது அவருடைய சகோதரனாகிய யோசேப்பு ஏன் இப்படி செய்திருந்து கேட்ட பொழுது எல்லாரும் பயந்தார்கள். யார் முதலில் போவது என்று சொன்ன பொழுது கர்த்தர் சொன்னார், யூதா போவானாக என்றார். அந்த யூதா தான் யோசேப்பிடத்தில் போனான். என் அருமையான மகனே, மகளே, ஆதியாகும் 44ஆம் அதிகாரம் 18வது வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகும் 44, 18. அப்பொழுது யூதா அவன் அண்டையிலே சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க பாருங்க, அப்படி உட்கார்ந்து இருக்கிறான் அரியணையில. யாரு? யோசேப்பு. என் ஆண்டவனே. யாரு? சொந்த சகோதரன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. The
own blood brother. என் ஆண்டவனே, உமது அடியேன் உம்முடைய செவிகள் கேட்க ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அலையா சொல்லுங்களேன். ஹalleluya. அந்த ஒரு வார்த்தை தான் அவர்களுக்கு தானியத்தையும் ஆசீர்வாதங்களையும் அள்ளி கொடுத்து அனுப்பினது. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. என் ஆண்டவனே, உம்முடைய செவிகள் கேட்க ஒரே ஒரு வார்த்தை. என்ன சொல்லி பண்ணிக்கிறீங்க? நாங்கள் நிஜஸ்தர்கள். எங்க அப்பா ஐயோ யாக்கோபு, ஆமென் சொல்லுங்களேன். யாக்கோபுக்கு தேவன் ஒரு வார்த்தையை, ஹalleluya ஹalleluya ஹalleluya, அது இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இறங்க போகிறார். என் ஆண்டவனே, உமது அடி நல்லா பாருங்க, அப்படி கிட்ட போறான். ஏன்னா அவன் பெரிய அதிபதி. ஒரு அழைய சொல்லுங்களேன். எகிப்திலே அவனுடைய பேச்சுக்கு, அவனுடைய வார்த்தைக்கு சொல்லாம கால கூட நீட்டக்கூடாது. என் ஆண்டவனே, உமது அடியேன் உம்முடைய செவிகள் கேட்க ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், கேட்பீராக. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் கேட்டு விட்டார் என்று சொல்லுகிறவர்கள் சத்தம் ஒரு அலையா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு அலையா சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய அழுகையின் சத்தத்தை தேவன் கேட்டார். என் விண்ணப்பத்தை தள்ள மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு நீ போகும் பொழுது எந்த வேதனையோடு, எந்த சஞ்சலத்தோடு, எந்த தவிப்போடு இந்த மைதானத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறியோ, இந்த இடத்தை விட்டு நீ புறப்படும் பொழுது நீ சாதா போக மாட்டே. அவன் 10 வண்டிகளுக்கு தன் தகப்பனுக்கு தின்பண்டங்களை ஏற்றி எல்லா வழிக்கிலே ஆகாரத்தை கொடுத்து வழிகளை சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லி ஆசீர்வாதம் அனுப்பினவன். இன்றைக்கு நீங்கள் போகும் பொழுது, வழியில போகும்போது கூட சரி, நீங்க சந்தோஷமா போவீங்க. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, அதைத்தான் ஜாஷுவா என்னும் ஒரு தேவ மனிதன் சொன்னான். ஜாஷுவா, தமிழ் பைபிள் யோசுவா 21ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமா? 21:45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. கைகளை தட்டி ஹalleluya ஹalleluya. ஒரே ஒரு வார்த்தை கூட தவறலையா? is not a single word. glory glory. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, எனக்கு இனி தவறாது என் வாழ்க்கை. என் வாழ்க்கையில வார்த்தை தவறாது. ஒரு வார்த்தை தவறல, ஒரு வார்த்தை தவறல. உலகத்தில் எல்லாம் தவறலாம், அந்நிய பாஷை தவறலாம், உலகத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட வார்த்தையும் தவறலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லி இருந்த ஒரு வார்த்தை என்ன செய்யல? தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்றுவார். அந்த ஒரு வார்த்தை நிறைவேற்றுவார். என்னை ஆசீர்வதிப்பார், என்னை கனப்படுத்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லுகிறவர்கள் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறியா? நான் நம்புறேன் ஐயான்னு சொல்றவங்க நீங்க உட்கார்ந்து இருக்க இடத்தோட்டு அப்படி எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு வார்த்தைக்கு பயப்படுவேன், அது இயேசுவின் வார்த்தை. ஆமென் சொல்றவங்க, அது இயேசுவின் வார்த்தை. ஆமென் சொல்றவங்க, அது இயேசுவின் வார்த்தை. ஆமென் சொல்றவங்க நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே, நான் உம்முடைய வார்த்தைக்கு, ஒரு வார்த்தைக்கு நான் பயப்படுவேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை அவர் நோக்கி பார்ப்பார். விசுவாசிக்கிறீங்களா? 2 கையை உயர்த்திக்கோங்க. ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிப்பேன். வாசித்து முடித்த உடனே என்னை கவனிக்கணும். 3ஆம் மணி வேளை துவங்கி 6ஆம் மணி வரை 9ஆம் மணி வரையிலும் ஒரே நிலையில் தொங்கிக் கொண்டிருந்தவர் அந்த ஒரு வார்த்தையோடு இடத்தில் வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறாயா? நம்புறேன்னு சொல்றவங்க மாத்திரம், நான் நம்புறேன்னு சொல்றவங்க மாத்திரம் 2 கையை உயர்த்திக்கணும். கண்ணை திறந்துக்கோ. இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாயானால் இந்த இடத்திலே தேவன் உன்னை ஆசீர்வதித்து முத்திரை போடுவார், உன்னை உயர்த்தி முத்திரை போடுவார், உன் கட்டுகளை அறுத்து உன்னை விடுவிப்பார், உன் உபத்திரவத்தை மாற்றுவார், நீ உன்னுடைய அவமானத்துக்கு ஒரு முடிவை செய்வார். 1 ராஜாக்களின் புஸ்தகம்
எல்லாம் கையை வைத்திக்கோ. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். நல்ல கவனி, கண்ணை திறந்துக்கோ, யாரு கண்ண மூடாதீங்க. என்னிடத்தில் சொல்லுவதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை சொல்லும் பொழுது, வாசிக்கும் பொழுது நீங்கள் அப்படியே உங்கள் வாயை திறந்து அறிக்கை செய்யுங்கள். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரை அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு உனக்கு இந்த மைதானத்திலே உன்னோடு கூட பேசுகிற ஒரு பெரிய இளைப்பாறுதலை கொடுக்க போகிறார். ஆவியானவர் உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்க போகிறார். உன்னுடைய உபத்திரவத்தை மாற்ற போகிறார். உன்னுடைய கண்ணீரை துடைக்க போகிறார். தேவன் தாம் வாக்குத்தத்தம் பண்ணின தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு, நல்லா சொல்லுங்க பார்க்கலாம், இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய, சத்தமா சொல்லுங்க பேக, அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கையை உயர சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கை கொடுத்து, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நிகழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து வழிகளில் எல்லாம் நடக்கிறதற்கும் கட்டளையிட்ட கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளுவதற்கும் நம்முடைய இருதயத்தை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக சாய பண்ணுவீர்களானால் ஒரு வார்த்தையும் தவறாது. 2 கையை உயர்த்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்தில் தருகிறேன், என் இருதயத்தை உம்முடைய கரத்தில் தருகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தினவராக, என் மகன் ஒரே ஒரு பல்லவியை பாடுகிற வேளையிலே இயேசு உங்களை அழைக்கிறார். ஊழியம் செய்கிற ஊழியர்கள் கூட ஊழியம் செய்யலாம். தேவனுடைய ஆவியானவர் அழைக்கிறார். தேவ வல்லமை. Thank you Jesus. தூக்கி வாருங்கள் அவர்கள் எல்லாரும். Thank you Lord. Thank you Jesus. அவளை அப்படியே தூக்கி மேல போடுங்கள் எல்லாரையுமே. இயேசு யாரை தொடராரோ அவர்களை அவர் விடுவிப்பார். சீக்கிரம் தூக்கி வாருங்கள். Thank you Lord. ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொன்னானே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நூற்றுக்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொன்னானே. Thank you Jesus name. கானாவூர்ல வார்த்தை சொல்ல கப்பனகமும் அற்புதம் நடக்கிறது. Yes my Jesus. உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசி இருக்கிறீர். Yes my Jesus. நீரே வார்த்தையாய் வெளிப்பட்டு இருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. Thank you Lord. தேவ நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இந்த மைதானத்துக்குள்ள இருந்து அப்பா, வெளியில இருந்து இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகள் உம்மாலே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Yes my Jesus. உம்முடைய ஆசீர் மூலமாய் கொடுத்த வாக்கு. Yes my Jesus. வார்த்தைகள் நிறைவேறுவதாக. Amen. கர்த்தர் கிரியை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். ஆசீர்வாதங்களை கூறலாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், Thank you Jesus, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், Yes, பரிசுத்த ஆவியாருடைய அன்யோன்ய ஐக்கியமும் காவலும் நம் அனைவரோடு கூட ஆண்டவரோடு வரும் நாள் மட்டும் இருந்து காப்பதாக. Thank you Lord. ஆமென். ஹல்லேலூயா.
ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என் சாது பால் சுவாமி.